गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டான ஒரு க்ளீனிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ க்ளீனிங் வந்து இன்னைக்கு டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி, என்னடா இவங்க வீடு மாறுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் மாறின பாடு இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பக்கத்தில் இருக்க டென்டன்ட் வந்து மார்ச் 5 வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கூட விசாரித்தேன், இந்த மாதிரி எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் எப்போ வந்து வீடு மாறுறீங்க, புது வீட்டுக்கு எப்போ போகிறீங்க அப்படின்லாம் கூட விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கே கன்ஃபார்மாக தெரியல, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நான் இந்த மாதம் விட்டுட்டேன். அடுத்த மாதம் வந்து எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் 5ஆம் தேதி கிளம்புற மாதிரி ஒரு பிளான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ எப்படா கிளம்புவாங்கன்னு நானே ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதை நம்பி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா புது வீடு ஷிஃப்ட் பண்ணவே இல்லை, இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்கேன்னு தெரிஞ்சவொடனே அவங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப பேர் வந்து புது வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆர்வமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இப்போ போகலன்னு வந்து இன்னும் போகல அப்படின்னு சொன்னோன்னே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலாக புது 2 BHK வந்து போக தான் போகிறோம் நாங்கள். ஆனால் வந்து அவங்க பக்கத்தில் இருக்க டென்டன்ட் வந்து மாறினா தான் நம்ம போக முடியும். நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எப்போ போகிறீங்கன்னு நம்ம கேட்கவும் முடியாது, எப்போ காலி பண்ணுறாங்களோ நம்ம கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓனர் கூட சொன்னாங்க. ஓனர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க எப்போ காலி பண்ணுறாங்க தெரில அங்கிள், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னா, அந்த மாதிரி கேட்க முடியாதுமா, அவங்களோட விருப்பத்துக்கு தான் அவங்க காலி பண்ணுவாங்க அப்படின்னோடனே சரி நான் அமைதியாகிட்டேன். சரி நானும் ரொம்ப கொஞ்ச நாள் ஆர்வமாக இருந்தேன், எப்படா போகிறோம், எப்படா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம், எப்படா உங்களுக்கெல்லாம் காட்டலாம். எனக்கு க்ளீனிங் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷமாக இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன். ஒரு புது வீட்டுக்கு போய் அதை அரேஞ்ச் பண்ணுற அந்த மெமரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. புதுசாக அரேஞ்ச் பண்ணுறது, புது இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க அந்த டெய்ல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த டெய்ல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸில் ஒட்டி வச்சல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வந்து இப்போவே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த டென்ஷன் இருக்காது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். Day 1 ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு மைண்டில் ஷெடியூல் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஹோல் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி அந்த பாக்ஸஸ்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க டென்டன்ட் வந்து ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்களா, நம்ம மார்ச்சுக்கு 1க்கு மேலே வந்து அந்த கிச்சன் வந்து க்ளீன் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றையும் நான் ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் வீடியோஸ் வந்து வர செய்யும். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ யாருமே வரி பண்ணிக்காதீங்க. பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் எப்படி ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க, அது கிளியராக காட்டுங்கக்கா, எனக்கு எப்படி ட்ரெஸ்ஸஸ், நானும் வந்து வீடு மாற போகிறேன், எனக்கும் ட்ரெஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரில, நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது எனக்கு காட்டுங்க, பீரோ க்ளீன் பண்ணுறது காட்டுங்க, அப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது காட்டுங்க அப்படின்றீங்க. எனக்கும் அவ்வளோ ஆர்வமாக இருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்கு. நானும் வந்து ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த டேஸ்க்காக. நானும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து 2 BHK, இது வந்து பார்த்திங்கன்னா 1 BHKல வந்து நல்லா தான் இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க இது 1 BHKவே நல்லா இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. என் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தார், 1 BHK எதுக்கடி மாட்டணும், நல்லா தான் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து 2 BHK போகிற பிளான் இல்லை. ஆனால் வந்த கடை பார்த்திங்கன்னா அயனிங் கடை மாதிரி, அயனிங் சாரியை வந்து பார்த்திங்கன்னா அயனிங் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா 2 கடை புக் பண்ணியிருக்காங்க பக்கத்தில். அவ்வளோ பெரிய மிஷின் அது. கீழே வந்து ஒரு அங்கிள் வந்து அயன் கடை வச்சுருக்காரு. அதே தான் மிஷின் போட்டு அயன். அது நீங்கள் பாக்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க, பெரிய அயன் மிஷின் இருக்கும்ல, அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸை விட்டால் அயன் பண்ணிட்டு கொண்டு வந்துடும். அந்த மிஷின் வந்து கீழே அந்த அங்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ சவுண்ட்ஸ் வரும். இப்போ பக்கத்தில் நாங்கள் வந்து அந்த மாதிரி இருந்தோன்னா எவ்வளோ சவுண்டு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது நாங்கள் வந்து ஸ்க்ரீன் மூடிட்டா ஓகே, ஸ்க்ரீன் மூடல டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசியே இருக்காது சுத்தமாக. போகிறது வருது, ஆளுங்க போகிறது வருது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கெடுக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஹஸ்பண்ட் கிட்டே இதை பற்றி டீட்டெயிலாக பேசும்போது ஓகே நம்ம பக்கத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடிபட்டுச்சு. அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா டெய்ல்ஸ் வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணுறோம்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடியெல்லாம் பட வேண்டியது இருந்துச்சு. உங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு வீடு காலி பண்ணோன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் வந்து இதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடு அழகு பத்துறேன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர்ஸை ஒட்டாதீங்க. ஷுவராக நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒட்டும்
பண்ணும்போது இதுமாதிரி ஒட்டாதீங்க அக்கா ரெண்டட் ஹவுஸில் அப்படின்னு சொன்னால் கேட்டியா அப்படின்னு வந்து ஒரு பதில் வந்திருக்கும். ஸோ அதான் நிலமை. ஸோ யார் பேச்சும் கேட்காம நான் ஒட்டினது இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா கையெல்லாம் அடிபட்டுச்சு அந்த டைமு. கை வலி, கொஞ்சம் இடுப்பு வலி எல்லாமே வந்துடுச்சு எனக்கு. இதுக்கப்புறம் யாருன்னா புது வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா தயவு சேர்ந்து வீடு டெக்கர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர்ஸ் எதுவும் ஒட்டாதீங்க. வீடு காலி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். சில வீட்டில் வந்து அப்படியே கூட விட்டுட்டு போயிருப்பீங்க. ஆனால் வரவங்க இந்த 1 BHK வரவங்க திட்ட மாட்டாங்களா என்ன? ஸோ ஏன் இப்படி வச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா ஓனர் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணுவார். எப்படின்னா வீடு காலி பண்ணுற டைமில் செக் பண்ணிவிட்டு பெயிண்ட் செலவுலாம் எவ்வளோ ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நைட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததால் ஹஸ்பண்ட் பீஸா வாங்கிட்டு வந்தார். அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ பேக் டு அந்த ஸ்டோரிக்கு வந்துலாம். இப்போ 2 BHK வந்து போகலாமா என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்படியே பாருங்கள் அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு தான் போகிறோம். அந்த வீட்டுக்கு தான் இவ்வளோ பாடு நான் பட்டுட்டு இருக்கேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் வந்து சேஃப்டியாக அந்த இடத்துல இருக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப ப்ளஸ். எனக்கு என்னென்னா என்னோடய செடி யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ எடுக்கணும், இவ்வளோ வச்சுக்கோ யாருமே எனக்கு சொல்லக்கூடாது. எனக்கு அந்த விஷயம் மட்டும் பிடிக்கல. ஏன்னா ஓனரும் சொல்லிட்டு இருந்தார், இப்போ கடை வந்துருச்சுமா, செடி வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிற பாருமா அப்படின்னு தான் நான் வந்து பக்கத்தில் மாறவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த யாருமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் நான் அதை குழந்த மாதிரி வளர்த்துட்ருக்கேன். அது சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து இந்த அளவுக்கு வளர்த்துருக்கேன்னா அதுக்கு உரம் போட்டு எந்த அளவுக்கு நான் கேர் பண்ணுவேன். அதை வந்து எடுத்துரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அதே மாதிரி தான் நான் வந்து எனக்கு என் செடியை சாக்ரிஃபைஸ் பண்ண என்னால் முடியாதுன்னு சொல்லி நான் 2 BHK போகிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பி 8000 ரூபாய் அப்படின்னால தான் நான் போகலான்னு இருந்தேன். ஆனால் திடீர்னு ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஷாக் கொடுத்துட்டார். என்னென்னா இந்த வருஷம் வந்து ஓனர் வந்து வீட்டு வாடகை ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஷாக். என்ன நான் போகிற டைமில் தான் வீட்டு வாடகை ஏற்றுவீங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து 1 BHK வந்து பார்த்திங்கன்னா 6800. ஆனால் இந்த வாட்டி 7000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் ஏற்றிட்டாரு. அதேமாதிரி 2 BHK வந்து 8500, அதை வந்து 9000. இப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் போகலான்னு முடிவு பண்ணி கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு இப்போ 9000 கொடுத்து போகணுமா அப்படின்னு வந்து எங்களுக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் வந்து காலி பண்ணிவிட்டு அந்த வீடு வந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் போயிடணும். ஏன்னா அந்த வீடு கொஞ்சம் ராசிங்க. ஏன்னா வந்து வந்தவங்க எல்லாருமே இடம் இருக்குது ஓகே, ஆனால் கட்டி உடனே 1 வருஷத்துல வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு போயிட்டாங்க. அது ஒரு எனக்கு லக்கு மாதிரி இருக்குது அந்த வீட்டுக்கு வந்து. இந்த வீட்டுக்கு வந்து 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. மேபி ராசியாக இருக்குது அந்த வீடு அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் இருந்தாலும் 2 BHK போய் தான் பார்க்கலாம் என்ன தான் நடக்குது எங்கள் லைஃப்பில். ஏன்னா வந்து வர டென்டென்ட் எல்லாம் வீடு கட்டிட்டு போயிடுறாங்க. மேபி அந்த வீடு ராசியாக இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீ போயிடுமா, அந்த வீட்டுக்கு போய் தான் பாரு எப்படி இருக்குது அப்படின்னு. சரி போய் தான் பார்க்கலாம், நல்லது நடந்தால் நல்லது, நம்மளுக்கு சந்தோஷம் தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷிஃப்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் நல்லா காட்டுவேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறீங்க. எனக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல. சப்போஸ் வீடியோ பிடிக்கலையா இல்லை டெய்லி ரொட்டீன் மாதிரி சேமாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங்லாம் முடிஞ்சிடுச்சா. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடிக்கு வந்து உரம் போட்டுடலாம். 15 நாள் ஆகிடுச்சு. ஊருக்கும் போயிட்டு வந்த பிறகு உரம் போட்டுடலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா முட்டை ஓடு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெர்மி கம்போஸ்ட்டு, முட்டை ஓடு, பேபி இதுதான் நான் 3ம் போடுவேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா செடி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா ஓனர் வர டைமை நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா எந்த வித கில்ட்டி இல்லாமல் இருக்கலாம்ல. எப்போவுமே வந்து நம்ம செடி வச்சுக்கணும் ஆசைப்பட்றோன்னா அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து எப்போவுமே வாரம் அதை போய் சுத்தம் பண்ணிவிடுவேன். அதுவும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோவில் வந்து அந்த கொத்தமல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து க்ரோத் ஆகிறது காமிச்சா மேபி உங்களுக்கும் வந்து மாடி தோட்டம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும்ல. ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் நான் இப்போதைக்கு இந்த பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இதெல்லாம் ஈஸியாக வளருது எனக்கு. அதேமாதிரி முருங்கைக்காய் செடி வச்சுருக்கேன், அதுவும் நல்லா வளருது. இந்த மாதிரி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வெஜிடபிள். இன்னும் ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட்ஸ் எது இருக்குதுன்னு பார்த்து நான் கண்டிப்பாக வந்து
உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து ஆர்காட்டில் வந்து நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அந்த ஆர்கனைசர் வச்சு நம்ம கிளாத் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு இப்படி ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் வந்து பீரோ வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதை காட்டுங்க, நீங்கள் எப்படி கிளாத்தில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க காட்டுங்க அப்படின்றீங்க. நான் வந்து பீரோ வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணல, ஏன்னா நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கோம். கன்ஃபார்மாக பண்ண முடியல என்னால். ஏன்னா வந்து அவங்க காலி பண்ணிட்ட பிறகு ஓனர் வந்து பெயிண்ட் அடித்து கொடுக்கணுமா, அது வரை கொடுத்து எத்தனை நாள் ஆகுமோ எனக்கே தெரியல. ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நம்ம போயிடுவோம், கவலைப்பட வேண்டாம். நம்ம நிறைய ஆர்கனைசர்ஸ் வீடியோஸ்லாம் நான் போடுறேன், நிறைய க்ளீனிங் வீடியோஸ்லாம் போடுறேன். எல்லாமே கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணினே இருப்பேன். ஸோ யாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகாதீங்க, இன்னும் போகலை இவங்க வந்து காட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் யாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வராங்க. ஆனால் வந்து என்னென்னா அவங்க எதிர்பார்க்குறது கிடைக்கலன்னா உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும் போது மத்தியானத்துக்கு மேலே வந்து இந்த சீரியல் பார்த்தேன். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, உள்ளம் கொள்ளை போகுதடா. இந்த சீரியல் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சீரியல். ஸோ இப்போதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு, ஏன்னா இப்போ தானே கல்யாணம் ஆகுது, இந்த டைம்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்க்கலன்னா கலைஞர் டிவியில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா ரொம்ப பிடிச்ச சீரியல், சின்ன வயசு சீரியல் அது, இப்பயும் ஓடுது. அப்புறமா ஈவினிங் மேலே வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் தான் இருந்துச்சு, செஞ்சலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஃபஸ்ட் டைம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது டைம் வந்து இன்னும் குட்டி குட்டியாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரொம்ப பெருசாக வந்துச்சு. பக்கம் வந்து சக்கரை பாகம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சக்கரை பாகம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்குது, அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 3 hours நல்லா ஊறட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். ஒரு 8 மணி போல் பார்த்திங்கன்னா நானும் எல்லாருமே சாப்பிட்டோம், நானும் பாப்பாலாம். ஸோ நல்லா தான் வந்துச்சு. நீங்களும் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், நம்மளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.